ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கலுங்க. ஸோ எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ணோம், எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக கடைசரே பாருங்கள். செம ஜாலியாக போயிட்டு இருந்துச்சுங்க. மார்னிங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4:30 கிட்ட இருக்குங்க. மார்னிங்கே எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா எங்களை எல்லாத்தையும் எழுப்பி விட்டாங்க. ஸோ தூக்கமாக வந்துச்சு, பரவாயில்ல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த கோலத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா. மார்னிங்கே எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா பொறுப்பாக கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கரும்பு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொங்க பானை எல்லாமே வந்தாச்சு. இது மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு 3 இடம் இருக்குது. 3 இடத்துலையும் பார்த்திங்கன்னா கோலம் போடுற மாதிரி இருக்கும். நான் பார்த்திங்கன்னா பொறுப்பாக கோலத்தெல்லாம் எங்கள் மம்மி போட்டாங்க. கலர் பொடி பார்த்திங்கன்னா நான் தான் கொடுத்துட்ருந்தேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா கரும்புக்கு நான் பார்த்திங்கன்னா கருப்பு கலர் கொடுத்துட்ருந்தேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கோலம் போட்டு வச்சுட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கலர் பொடி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா 3 வாசலுக்கும் பார்த்திங்கன்னா கலர் பொடி கொடுக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா பொறுப்பாக கலர் பொடியில் இறங்கியாச்சு. சரின்ட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கரும்பு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த பொங்க பானைலாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிசைனாக நல்லா கலர் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். பார்க்கவே செம்மையாக இருந்துச்சுங்க. உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது வந்து மெயினான கோலம் எங்கள் வீட்டு முன்னாடி. அதுக்கடுத்து சைடு இங்கிட்ட ஒரு கோலம் இருக்கும், இந்த சைடு ஒன்று கோலம் இருக்கும். 3 பொங்கல் மாதிரி வச்சுருந்தோம் நாங்கள். நிறையா இருந்துச்சு. இது ஃபுல்லு எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா 3 மணிலேருந்து போட்டிருக்காங்க. ஸோ ஹெல்ப் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளும் களத்தில் இறங்கி நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருந்தோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஹாப்பி பொங்கல்னு எழுதியாச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கும் சொல்கிறேன், விஷ் யூ ஹாப்பி பொங்கல். எல்லோரும் நல்லா ஜாலியாக கொண்டாடுங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் முடிஞ்சவங்க தாங்க செம்ம ஜாலியாக கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல தான் போயிட்டுருக்கு. நார்மலான டேஸ் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ பொங்கலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ண மாட்டோம் நாங்கள். சும்மா வீட்டில் பொங்கலை வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே செம போராக தான் போயிட்டுருக்கோம். என்றைக்கும் போல தாங்க போயிட்டுருக்கோம். என்ன வித்தியாசமாக ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரும்பு தான் நம்ம வித்தியாசமாக சாப்பிடுவோம். வேறு எதுவும் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா எப்பயும் போல தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி பொங்கல் போகுது அப்படின்ட்டு சொல்லுங்கள். நாளைக்கு பார்த்திங்கன்னா மாட்டுப் பொங்கல் செம்ம சிறப்பாக போகுங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த தைப்பொங்கலை விட மாட்டுப்பொங்கல் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா அந்த மாடு வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஊருங்களில் பார்த்திங்கன்னா செம்மையாகவே பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் அங்கிட்டு போயிட்டாங்க அந்த தலைப்பொங்கல் கொண்டாடுறதுக்காக. அதனால் எங்கள் தெருவே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெறிச்சோடி கிடந்துச்சு. இல்லைன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது பரவாயில்லாமல் இருக்கும். மார்னிங்கே பார்த்திங்கன்னா மஞ்சள், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாயலை இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் நான். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதுவே உதிரியாக வந்துருச்சுங்க. அந்த இதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலரில் இருக்குது, அது ஃபுல்லு உதிர்ந்து அது வேறு காற்றுக்கு பறந்துகிட்டே இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அதுவே பார்த்திங்கன்னா சமநிலமாக இருந்துச்சுங்க. அதை ஃபுல்லு எடுத்து பார்த்திங்கன்னா நான் வச்சுட்டு இருந்தேன். இதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து வீடையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடணும். ஏன்னா வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செம தூசியாக இருந்துச்சுங்க. அதனால் ஃபுல்லுத்தையும் எடுத்து வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு நம்ம சாமி வேறு கும்பிடணும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கணும். அதுக்கடுத்து நிறைய வேலை இருக்குங்க. ஏன்னா பொங்கல்னு வந்துட்டாலே இந்த மார்னிங் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக போகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட சாம்பார் சாதம் தானடா எப்படி போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கறிச்சோறுனா கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லா போகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீனி கிழங்கு இது எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் சாமி ரூமில் தான் எப்போயுமே நாங்கள் கரும்பு வைப்போம். அந்த இதையும் பார்த்திங்கன்னா சாமி ரூமில் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். இது எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அதையும் பார்த்திங்கன்னா எடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா சாமி ரூமில் வச்சாச்சு. அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்துருச்சுங்க. ஸோ வெளிச்சம் வரங்குள்ளையும் பார்த்திங்கன்னா கோலத்தையே அழிச்சு விட்டாங்க. அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா நாங்கள் இந்த கோலத்தை பாதுகாக்கங்குள்ளையும் எங்கள் பாடு இருக்கேங்க. கொஞ்சம் நேரம் இருக்காதுங்க. ஃபுல்லாக அந்த நாய் பார்த்திங்கன்னா வந்து அழிச்சே விட்ருங்க. அது மேலே கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த கோலத்து மேலே தான் வந்து படுக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கோலம்லாம் இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எங்கள் அம்மா போட்ட கோலம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூஞ்சியை கூட கழுவலைங்க. அப்படியே லூஸு மாதிரி திரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். வீடியோவும் செஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. என்னோடய ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா இது தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தலையை எல்லாத்தையும் காய வைக்கணும். செம்ம ஈரமாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் காய வச்சுட்டு நம்ம லைட்டாக பார்த்திங்கன்னா அப்படியே டச்சப்பை போட்டு அதுக்கடுத்து சாமி கும்பிட்றதுக்கு களத்தில் இறங்கணும். அவ்வளோதான் வேலை. ஈரமாக இருந்துச்சுங்க. இதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா ஃபேனில் துவட்டிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தலையை சீவிட்டு ஆக வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபேனில் காய வச்சுட்டு அதுக்கடுத்து வெளியில் பார்த்திங்கன்னா வெயில் அடிச்சிச்சு. சரி கொஞ்சம் நேரம் அப்படியே காய வைக்கலாம் அப்படின்ட்டு வெளியிலேயும் வந்தாச்சு. அவ்வளோதான் தலையெல்லாம் சீவிட்டு லைட்டாக டச்சப்பை போட்டு உள்ளேயும் வந்தாச்சு.
கொஞ்சம் பக்கத்துல வந்து ஆஃப் பண்ணிட்டு வெளியில வா. வெளியில தான் மறுபடியும் அங்க ஒருத்தன் கல்ல விட்டு எறிவியா. அப்புறம் இந்த பாட்டி மாதிரியா இதை பார்க்க பாட்டி மாதிரி கம்பவுண்ட் இருக்க மாதிரி இருக்கு. இந்த கொடுமையெல்லாம் நான் எடுக்கிற மாட்டேன். எடுத்துட்டியா ப்ரோ? உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி இந்த பொங்கலுக்கு தேவையான ஐட்டம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தாங்க. பானை அதில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மஞ்சள், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருநீரெல்லாம் போட்டு நல்லா வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பூ தோரணெல்லாம் போட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த மஞ்சள் கிழங்கோட இலை இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் சொருகி விட்டு அது ஒரு மாதிரியாக என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா சும்மா வேடிக்கை தாங்க பார்த்துட்டு இருந்தேன், வேறு எதுவும் பண்ணலை. நான் அப்படியே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அரிசி பருப்பு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் பார்த்திங்கன்னா முதைய தண்ணி ஊற்றிட்டாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பொங்கல் வைக்கிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாமா நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கழுவிட்டு அதை ஒரு ஓரமாக நம்ம வச்சுக்கலாம். வச்சு முடிச்சதும் பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே சட்டியை வச்சுட்டு நம்ம வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பருப்பும் அரிசியும் கழுவுன தண்ணி அந்த இதை பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சட்டியில் ஊற்றிடுங்க. ஏன்னா இதுதான் பொங்கி வருமாங்க. எனக்கே இத்தனை நாள் தெரியாதுங்க, வெக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா உண்மையாகவே தெரியாது. இன்றைக்கி தான் நானே ஃபஸ்ட் டைம் அந்த இதை கேட்கவே செஞ்சேன். இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா ரொம்ப டவுட்லேயே இருந்தேன், கிளியர் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சட்டி இருக்குது பார்த்திங்களா, அது ஃபுல்லும் நிறைய ஊற்றணும் போல். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சட்டியை தூக்கி அடுப்பு மேலே வச்சுட்டு அப்புறம் என்னங்க இது கொஞ்சம் பொங்குற வரைக்கும் நம்ம விட்டுறணுமா, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நமக்கு சிறப்பான பொங்கல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எந்த சைடு பொங்குது அப்படின்ட்டு ஒரு சாஸ்திரம் இருக்கான். அதுவே எனக்கு தெரியாதுங்க, இன்றைக்கி தான் தெரியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் எந்த சைடு உதிக்குதோ அந்த சைடு பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்குனா நல்லதாங்க. அதுக்கு தாங்க எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, தவந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது பொங்கவே இல்லைங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அதை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம், எப்படா நீ பொங்குவ அப்படின்னு நாங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அதுலேயும் அப்படியே நுர வர ஆரம்பிச்சிச்சு. அப்பாடி ஒரு வழியாக பொங்க போகுதுடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. நல்ல வேலைங்க கொஞ்சம் பாதி தூரத்துக்கு வந்துருச்சு. ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சைடாக போயிட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரே பயங்க, எங்கிட்ரா பொங்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அது பார்த்திங்கன்னா அதுலேயே நிறையா விதமாக இருக்கான் போல். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பட் என்ன என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் பார்த்திங்கன்னா சூரியன் உதிக்கிற பக்கம் பொங்கி வழியணும், அது வளைஞ்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சொன்னாங்க. ஃபைனலாக பாருங்கள் நல்லபடியாக பொங்கல் பொங்கியாச்சு. இதை பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க அரிசி எல்லாத்தையுமே நம்ம உள்ளே போட்டுறணும். எல்லா அரிசியும் போட்டதுக்கப்புறம் அந்த நுரை இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே பார்த்திங்கன்னா கரண்டிட்டு அப்படியே எடுத்து 3 மூலைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே வைக்கணும் போல். இந்த மாதிரிங்க வச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த இது உள்ள தண்ணி பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி இருக்கக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு பொங்குறதுக்கு மட்டும்தான் அவ்வளோ தண்ணி தேவைப்படும். பொங்கி முடிச்சதும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாத்தையும் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்து பார்த்திங்கன்னா தனியாக ஊற்றிட்டாங்க. நம்ம அரை சட்டிக்கு தாங்க பொங்குறதுக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த தண்ணி இருக்கணும். அதனால் அரை சட்டிக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மீதி அரிசி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அது உள்ளே போட்டுட்டு இருந்தாங்க. ஃபுல்லத்தையும் போட்டுட்டு அது தனியாக கொதிச்சதுக்கப்புறம் அது நல்லா குழஞ்சி வரும் பார்த்திங்களா, அதுக்கப்புறம் தான் பொங்கலே ரெடி ஆகும். பொங்கல் பார்த்திங்கன்னா இவ்வளோ டீட்டெயிலாக இருக்கா அப்படின்ட்டு நானே இன்றைக்கி தாங்க யோசிக்கிறேன். பார்த்துருக்கேங்க, பட் இன்றைக்கி தான் கொஞ்சம் ரொம்ப ஆர்வம் எடுத்து பார்த்தேன். இத்தனை நாள் பார்த்திங்கன்னா சும்மா நேட்டாப்பில் பார்த்த மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உண்மையாகவே நான் சீரியஸாக பார்த்தேங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நல்லா மசிச்சு விட்டணும். அது வெள்ளை கலரில் பொங்கல் மாதிரி இருக்கும். அது நல்லா கொஞ்சம் கட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணிவிட்டு அதையும் பார்த்திங்கன்னா அப்படியே கிளறி விட்டுறணும்.
நல்லா பார்த்திங்கன்னா அந்த உள்ள வரைக்கும் பார்த்திங்கன்னா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை பொங்கல் மாதிரி இருக்குங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கலர் பொங்கலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. பட் எனக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். வெல்லம் ஆட் பண்ணாலே பார்த்திங்கன்னா நமக்கு கலர் வந்துருங்க. நமக்கு தேவையான சக்கரை பொங்கல் கலர் வந்துடும். வாய் பார்த்திங்கன்னா உளறிக்கிட்டே இருக்குது. இந்த கலர் வந்துடும் நமக்கு. நம்ம பார்த்திங்கன்னா வெல்லத்தெல்லாம் நல்லா நுணுக்கி அதையும் பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே போட்டதுக்கப்புறம் அப்படியே கிண்ட பார்த்திங்கன்னா அது கலரே பார்த்திங்கன்னா செம்மையாக சேஞ்ச் ஆகிக்கிட்டு வந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சுங்க. செம்ம டெம்டிங்காக இருந்துச்சு. எப்படா கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது நல்லா கொஞ்சம் வெந்துருச்சுங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் செமையாயிடுச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் பழம், முந்திரி இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இது நம்ம பார்த்திங்கன்னா நெய்யில் வறுக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எங்கள் மம்மி ஒரு சட்டி வச்சுருக்காங்களா, அதில் தான் வறுக்க போகிறாங்க. இப்போ இது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி கலரும் பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க பொங்கலேவும். செம்ம சிம்பிளான வேலையாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் இவ்வளோ சிம்பிளான வேலையா அப்படின்ட்டு எனக்கே தெரியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த சட்டியிலையும் நெய்யை ஊற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் பழம் இருக்குல்ல, அந்த இதை பார்த்திங்கன்னா போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு இதையும் போட்டு நல்லா அப்படியே பார்த்திங்கன்னா கிளறி விட்டாச்சு. இது எல்லாம் பார்த்திங்கன்னா நெய்யில் அப்படியே ரோஸ்ட் ஆகணும். நல்லா பார்த்திங்கன்னா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அது ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா பொங்கல், அந்த பொங்கலில் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும். அவ்வளோதாங்க பொங்கலே ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் இருந்துச்சுன்னா அதை நுணுக்கி ஒரு 2-3 ஏலக்காய் பார்த்திங்கன்னா நுணுக்கி போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வாசனைக்கு செம்ம கமகமன்னு வாசனை வருங்க. இப்போ வச்சுருக்க நம்ம கிறிஸ்மஸ் பழம், முந்திரியை பார்த்திங்கன்னா இது உள்ளே போட்டுக்கலாம். நெய்யோடு சேர்ந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நெய் ஊற்றுனாங்க. அதை நான் எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் பொங்கலில் தனியாக பார்த்திங்கன்னா நெய் ஊற்றிக்கோங்க. அதை நான் சொல்கிறதுக்கும் மறந்துட்டேன், எடுக்கிறதுக்கும் மறந்துட்டேன் நான். அதையும் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக்காக பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மேலேயே பார்த்திங்களா நெய் எப்படி மிதக்குதுன்னு. நெய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்திங்கன்னா பொங்கல் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம சாமி ரூமுக்கு கொண்டு போய் வைக்கணும். சாமிக்கு வச்சு படைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு பொங்கல். அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மியும் பார்த்திங்கன்னா பொங்கச்சட்டியும் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா சாமி ரூமில் வச்சதுக்கப்புறம் இப்போ சாமிக்கு நம்ம படைக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இலையை விரித்து வச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் பார்த்திங்கன்னா பால் வச்சுட்டாங்க. பால் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பாகமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொங்கல் வைக்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சீனி கிழங்கு இருந்துச்சுன்னா அதையும் வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் இருந்துச்சுன்னா அதையும் வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி வைப்போமோ அதனால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பொங்கலும் பார்த்திங்கன்னா 3 பாகமாக வைக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நடுவில், அதுக்கடுத்து இங்கிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னு எனக்கும் தெரியலங்க. சரி வைக்கிறாங்க, அதை நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நான் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது எல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக சாமிக்கு தேங்காவை பார்த்திங்கன்னா உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை உடச்சிட்டு அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தேங்காவை பார்த்திங்கன்னா கரெக்டாக உடச்சி அந்த சாமிக்கு நம்ம வைக்கணும். அவ்வளோதாங்க. இதை ஃபுல்லும் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்திங்கன்னா குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படா முடிச்சுட்டு பொங்கல் தருவீங்க அப்படிங்கிற ஆர்வத்தில் இருந்தீங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் கிண்டி தராங்க, அதை கூட உருப்படியாக கிண்டி தர மாட்டேங்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி விளக்கு போட்டுட்டாங்க. அதுக்கடுத்து சாம்பிராணி எல்லாத்தையும் காட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் லுக்காக பார்த்திங்கன்னா தீபாரதனை காட்டிட்டு எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா பொறுப்பாக சாமி கும்பிடுறதுக்கு களத்தில் இறங்கிட்டாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சாமியும் கும்பிட்டாச்சு. நாங்களும் பார்த்திங்கன்னா பொறுப்பாக சாமியை கும்பிட்டு நமக்கு பொங்கல் கிடைக்க போகிறது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா தொட்டு கும்பிட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பொங்கலுக்காக நாங்கள் உட்கார ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னென்ன ஐட்டம் வச்சுருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா முதல்ல பொங்கல், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் சில்லு வச்சுருந்தாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் சில்லில் பொங்கல் வச்சு சாப்பிடுவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள். நாங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய தடவை சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் சில், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொங்கல். இப்போ எங்கள் இதில் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கா. இப்போ எத்தனை ஐட்டம் வருதுன்னு மட்டும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொங்கலும் தேங்காய் சூளும் இருந்துச்சா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீனி கிழங்கு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க எங்களோட பொங்கல். இதுதான், இப்படி தான் போச்சு. செம்ம சூப்பராக. அவ்வளோதாங்க எங்களுக்கு பொங்கல் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. இந்த டே இப்படி தான் போச்சு. செம்ம சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய்.